சக்கரை மச்சி. குருஜி, நீங்க கோச்சிக்கலனா ஒரு சின்ன மேட்டர் பத்தி கேட்கலாமா? கிங்காங், உன் மேல எனக்கு கோபமே வராது. ஏன்னா உன்னோட குரு பக்தி அப்படி. ஆஹா, குருஜி வாயால பாராட்டு கிடைக்கிறது என்னுடைய பாக்கியம். உன்னை எவ்வளவு பாராட்டாலும் தகும் கிங்காங். ஏன்னா நீ காளியோட அருள் பெற்றவன். ஆனா அந்த 4 காளி பசங்களும் அவங்கள நினைச்சாலே எனக்கு கோபம் வருது. உன்னை என்கிட்ட பிரிக்க அவங்க போட்டாங்க பாரு திட்டம். அதுக்காகவே உங்களை கண்டுபிடிச்சு கல்லா போங்கடா நாய்ங்கடான்னு சாபமிடணும். விடுங்க குருஜி, அவங்கள அப்படி சோதனை பண்ணலன்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். கரெக்ட், அதுவும் சரிதான். கிங்காங், நீ என்கிட்ட எதுவோ கேட்கணும்னு சொன்னியே, கேளு. அது வந்து போன தடவை நீங்க மலை ஏறும் போது மூசான்னு யாரை பத்தியும் சொல்ல வந்தீங்க. ஆரம்பிச்சதுதான், முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள நீங்க முழுசா மலை ஏறிட்டீங்க. மூசா, மூசா, அந்த மூசாவை பத்தி நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே கேட்டுட்ட. சொல்லுங்க குருஜி. கிங்காங், உன்னாலதான் என் லட்சியமே நிறைவேற போகுது. ஒண்ணுமே புரியலையே குருஜி. புரியாது, உனக்கு ஆரம்பத்திலிருந்து சொன்னாதான் புரியும். சொல்லுங்க குருஜி. கிங்காங், அந்த மூசா இருக்கானே, என்னாச்சு? அவனை நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குது. குடிக்க தண்ணி கொண்டு அப்பா. அதோ எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணியை குடிச்சிட்டு விவரத்தை சொல்லல, மவனை இன்னைக்கு உனக்கு சங்குதான். இதாங்க குருஜி. ஆத்தா என்ன நினைக்கிறா போல இருக்கு. அதுதான் புறையறது. ஏண்டா டேய், பன்னி உரியிற மாதிரி உறிஞ்சா பொறையற தாண்டா செய்யும். இதுல காளியாத்தா நினைக்கிறான்னு என்கிட்டயே டக்குல் விடுறியா? ஆத்தா ஏன் என்ன நினைக்கிறா? ஆஹா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 3 to 4 ராவு காலம். ராகு காலத்துல போய் ஏண்டா மனையா உன் லட்சியத்தை சொல்ற அப்படின்னு தடங்கல் பண்றா. ஆஹா, அப்போ சொல்லக்கூடாது. டே உருண்டை, நீ ஏன் ஒரு ராவு காலம்? உனக்கு எதிரா ஒரு ராவு காலம்? கேட்க, நாளைக்கு புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அதனால என் லட்சியத்தை நாளைக்கு சொல்றேன். சரி, அப்படியே ஆகட்டும். கிங்காங், நாளையில இருந்து நீதான் என் தளபதி. அந்த மூசாவை நாளைக்கே சொல்றேன். ஆக்க பொறுத்த எனக்கு ஆற பொறுக்க முடியாதா என்ன? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க. கன்றவை 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 கன்றவை. அப்பா, அம்மா, அம்மா, அப்பா, என்ன சகல டீனேஜ் பையன் மாதிரி நிக்க வேண்டிய என்ன இப்படி பேண்டேஜ் பையனா நிக்க வச்சுட்டாளுங்களடா. எதை பத்தியும் கவலைப்படாத. அவளுக்கு இந்த பக்கம் தான் வருவாளுங்க. நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். ஆஹா, இந்த நேரம் பார்த்து முதுகு அரிக்குதே. அதுக்காக வேண்டி கையை நான் இரவலுக்கா வாங்க முடியும்? எருவு மாடு, எருவு மாடு மாதிரி எங்கேயாவது கிடைச்ச இடத்துல தேய்ச்சிக்கடா. எப்படி சார் அடிபட்டுச்சு? அந்த கதை உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த கதையை தான் கேட்கறேன். நான் மாடிப்படி ஏறும்போது ஒரு படி விட்டு ஒரு படி ஏறிட்டேன். அதனால மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? இவன் மேல இருந்து கீழே விழும்போது நான் கீழே நின்னா இவன் என் மேல விழுந்து எனக்கு அடிபட்டுருச்சு. கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். அப்போ ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போ. எதுக்கு? எதுக்கா? நான் ஒரு கதை இவன் ஒரு கதை சொன்னோம்ல, அதுக்கு தான். நான் ஏன் தரணும்? நீ தானடா கதை கேட்ட. சும்மா பொழுது போகலன்னு கேட்டேன். எது பொழுது போகலன்னு கேட்டியா? ஏன்டா பொழுத போக்குறதுக்காக தாண்டா காலையில இருந்து நைட் வரைக்கும் டிவியில சீரியல் எல்லாம் போடுறாங்க. அதை பார்க்க வேண்டியதானடா. அதை விட்டுட்டு எங்க கிட்ட ஏன்டா வந்து கதை கேக்குற? இந்த பாரு, மரியாதை 500 ரூபாய் கொடுத்துரு. இல்லைன்னா இந்த கட்ட உனக்கு கட்டி அனுப்பி வச்சிருவோம். கதை கேட்டது தப்பு தான். என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது. ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கிற, எடுத்து குடேன்டா. கொண்டா. ஏன்டா இனிமேல் யார்கிட்டயும் கதை கேட்கவே மாட்டேன் சார். இனிமே என் பொண்டாட்டியோட கதை கேட்க மாட்டேன். உன் பொண்டாட்டி என்ன பெரிய கதாசிரியையா? போட மூடிக்கிட்டு போட மூடிக்கிட்டுன்ற சகல எப்படி நம்ம அதிர்ஷ்டம்? இப்ப 50, அதுக்கப்புறம் 50,000, அப்புறம் 5 லட்சம், அதுக்கப்புறம் 5 கோடி. டேய், அந்த கேடிங்க வர்றாங்கடா. சிரிக்காதடா, அழுகை மிக்ஸ் பண்ணு. எங்களை கண்டுக்கிறதுக்கு ஆளுங்களை பார்க்க யாருமே இல்லையா? கீதா என்ன தெரியுதா உனக்கு? கீதா என்ன தெரியுதா உனக்கு? உன்னை மறக்க முடியுமா?
அடி பலமா? பலமாவா? பலமோ பலம். எங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லணும்னா அதுக்கு 1 வாரம் ஆகும். டாக்டர்கிட்ட போகணும். பல எலும்புகள் இடம் மாறி இருக்கு. அதுக்கு 50,999 ரூபா ஆகும்னு சொல்றாங்க. அது என்ன 50,999 ரூபா? எலும்புகளுக்கு ஷிஃப்டிங் சார்ஜ். ஆபரேஷன் பண்ணாலும் கால் வருமான்னு தெரியல. ஒரு கால் வராம போயிட்டா அப்புறம் நான் நொண்டி ஆயிடுவேன். நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆம்பளை ஒண்டியா வாழலாம், ஆனா நொண்டியா வாழ முடியுமா? பாவம், உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. Thanks. உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண போல இருக்கே. இருக்கணுமே. நான் தான் அன்னைக்கே சொல்லல இவங்களுக்கு இலகின மனசுன்னு. எப்படா சொன்ன? சொன்னனே. சரி சொன்னேன். கீதா, எல்லாமே உள்ளடி போல இருக்குடி. ஆமாங்க, கல்லடி பட்டா கூட தாங்கிக்கலாம், ஆனா உள்ளடி பட்டா தாங்க முடியுமா? கீதா, என்னால நிக்க முடியல. உன் தோல் குடுக்குறியா? நான் அப்படியே சாஞ்சிக்கிறேன். ஏண்டா பேமானி, கோமாளி. நீ கேட்டுக்க என் தோலை சாஞ்சுக்கணுமா? நீ ஏன் இப்படி பேசுற? நானே தாண்ட பேசுறேன் கஸ்மாலம். உங்க 2 பேர் கை கால உடைச்சதுக்கு பதிலா 2 பேர் கண்ணையை நோண்டி போட்டு நோன்றதுக்கு நான் என்ன நொங்கா? அடி மேல அடி அடிச்சு கோமால படுக்க வச்சிருக்கணும். கோமாலதான் இருந்தோம், இப்ப வாமான்னு கூப்பிட வந்திருக்கோம். வரமாட்டேங்கிறீங்களே. ஏய், மரியாதையா உங்க உயிர் மேல ஆசை இருந்தா ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுற. இன்னும் திமிரு அடங்கலையா? அது என் பிறவி குணம். திமிரு அடக்கி காட்டுறேன். 50 ரூபா பேண்டேட சுத்திட்டு வந்துட்டா எங்க மனசு உருகிடுமா? கண்டுபிடிச்சிட்டாளுங்கடா. இந்த மாதிரி ஏமாத்தி பொழைக்கிறத விட அம்மா தாயேன் பிச்சை எடுத்து பொழைக்கலாம். போய் போல போ. போ பிச்சை எடு. உங்களை சொன்னா ஆ, என்னடா நாதாரி இப்படி பேசிட்டு போகுது? இப்ப விடுறேன், அப்புறம் பிடிக்கிறேன். இதுக்கு பேர் தான் விட்டு பிடிக்கிறதா? அதான்டா நான் சொன்னேன். நீ விட்டு சொன்ன, நான் சேர்த்து சொன்னேன். சரி விடு. சரிதான். ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? வீட்டுக்குள்ள விளையாடுறது? வெளியே போய் விளையாடுறேன்னா விட்டா தானே, எங்கேயும் போயிடாதன்னு கட்டுப்பாடாச்சே. அப்படிலாம் சொல்லாத ரகனா, எல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. ஆமா, என்ன பெரிய நல்லதுக்கு? டேய் மூசா, நீ வீட்டை விட்டு வெளியில போனா உனக்கு ஆபத்துன்னு தாத்தா சொல்லிருக்காருடா. என்ன வெளியே போகாதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வெளியே போயிருக்காரு. இதுல ஏதோ வில்லங்க இருக்குல்ல. அதுவும் 3 நாளா ராத்திரியில கூட வீட்டுக்கு வரதில்ல. ஏன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்க்க வேண்டியவங்களே அக்கறை இல்லாத இருக்கும்போது நான் எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? இந்த பாருடி, எது பேசினாலும் நேரடியாவே பேசுடி. இந்த ஜாடபாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் ஒரு செஞ்சாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்க முடியும். கரெக்ட், பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். ஒரு நாள் தாத்தா 35 வயசு லேடியோட ரோட்ல சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கு தான் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. எனக்கு தெரியும், ஆசைக்கு வயசு இல்லைன்னு அர்த்தம். ஒழுங்கா பேசிடு, இல்ல நாக்கு அழுகி போயிடும். அவர் வரட்டும், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். தாத்தா, ஐ மீன் உங்க புருஷன் திரும்பி வருவார்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. டேய், அப்படிலாம் அவசகனமா சொல்லாதடா. ஏன்னா அந்த 35 வயசு லேடி நம்ம பாட்டியை விட ரொம்ப அழகா இருந்தாங்க. அடிச்சிருவேன். ஓ வயசு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுடா. முதல்ல உங்க புருஷனை வயசுக்கு ஏத்த மாதிரி நடக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் என் புள்ளி அடக்க வரலாம். ஏ ஜில்லா, பாத்தியாடா உங்க அப்பா பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறா? அதை பாத்துட்டு பேசாம நிக்கிறியாடா? அவன் என்ன பேசினாலும் நான் சும்மா தான் நிக்கணும். நான் என்ன பண்றது? அட பாவி, இப்படி சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? போறேன், இப்பவே போறேன். இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் என் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவர் உத்தமர்னு நிரூபிச்சு காட்டுறேன். அம்மா, நீ ஏமா கஷ்டப்படுற? நான் போய் அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னால கொண்டா நிறுத்துறமா? எஜமா, நீங்க ஏன் போறீங்க? நானும் காஜியும் போய் பெரிய எஜமா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துடுறோம். ஆமா, அதான் சரி. அப்படா, இதையாவது உருப்படியா செய்யுங்கடா. போங்கடா, போய் எங்க அப்பாவை தேடுங்க. கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்க, உடனே அங்க இருந்து ஒரு குரல் கொடுங்க, நான் ஓடி வரேன். சரி, நாங்க போறோம். அடியே, என் புருஷன் வந்து உண்மை தெரியற வரைக்கும் உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதே மாதிரி என் பையன் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்காரர் நடந்திருந்தாரு, நானும் இந்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். அப்பா, மகனே, இப்படி 2 பேரும் சபதம் போட்டு போறாங்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒண்ணு புரியுதுடா. யாரு ஜெயிச்சாலும் தோத்தவங்க வெந்நீர் தானே குடிப்பாங்க. போடா. அப்பாடா, பந்து விளையாடி விழுந்ததுக்கு திட்டு வாங்காம தப்பிச்சாச்சு. டேய் காஜி, மூசா சொன்ன மாதிரி அலாவுதீன் திரும்பி வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு வராரோ வரலையோ அது அப்புறம். அவரு வரதுக்குள்ள மாயாஜி கிட்ட சொல்லி மூசாவை கடத்திட்டோம்னா அலாவுதீன் வந்து மூசாவை காப்பாத்துறதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் மாயாஜிக்கு இன்னொரு அமையாது. இந்த தடவை நாம சிக்கல்ல மாட்டிக்காம மாயாஜியே வந்து மூசாவை கடத்த சொல்ல வேண்டியதுதான். ஆமா, மூசாவை கடத்திட்டு போனதுக்கு அப்புறமும் நாம ஒண்ணும் தெரியாத மாதிரி இந்த வீட்லயே இருக்கணும்.
அது சரிடா, இந்த அலாவுதீன் கிழவை எங்க போயிருப்பான்? அவன் எங்க போனா நமக்கு என்ன? நாம நம்ம வேலையை பாப்போம். சரி, நாம இப்பவே போய் மாயாஜி கிட்ட சொல்லிட்டு வந்துருவோம். ஆமா, நல்ல விஷயத்த எப்பவும் தள்ளி போடக்கூடாது. நாம போய் மாயாஜி வா வா. ஐயா கேளுங்க, அம்மா கேளுங்க. நாங்க காட்ட போறது சாதாரண வித்தை இல்ல. மனுஷனை எலும்பு கூட ஆக்குவோம், எலும்பு கூட மனுஷனாக்குவோம். கேக்குறவன் கேனா இருந்தா எருமை கூட ஏரோப்ளேன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. 2 அடி உயரம் இருந்துகிட்டு நீ வித்த காட்டுறியா? உயரத்தை வச்சு மனுஷனை எடை போடாத. ஏய் மூக்கா, வந்து படுறா. நானா? நீதான்டா. ஐயாவுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். சரி. படுறா. டேய், என்ன? போதுடா. அடே மூக்கா, வந்தேன். உன்னை முழுசா மூடிட்டேன். ஆமா. வெளியே என்ன இருக்கு தெரியுமா? தெரியல. ஐயா பாருங்க ஐயா, மூஞ்சி மூடிட்டா எதுவுமே தெரியாது. இப்ப நான் மந்திரம் சொல்றேன், அதுக்கப்புறம் மூஞ்சி மூடி இருந்தாலும் எல்லாமே தெரியும். அடே மூக்கா, வந்தேன். நம்மள கிண்டல் பண்ணவன் பாக்கெட்ல என்ன இருக்கு? பர்ஸ் இருக்கு. என்ன கலர்? கருப்பு. பர்சுக்குள்ள என்ன இருக்கு? 100 ரூபாய் நோட்டு 2 இருக்கு. ஐயா பர்ஸை எடுங்க, திறந்து பாருங்க, எடுங்க. யோ, பர்ஸ் எடுத்து திறந்து காமியா. அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். அடே மூக்கா, வந்தேன். அந்த 200 ரூபாயை எதுக்கு வச்சிருக்காரு? சரக்கு அடிக்க வச்சிருக்காரு. சரக்கு அடிச்சா தப்பு. நம்ம கிட்ட கொடுக்க சொல்லலாமா? கொடுக்க சொல்லலாம். டேய் கருவாயா, அந்த சார் கிட்ட 200 ரூபாயை வாங்கிட்டு வந்துரு. போறேன். யோ, பணம் இல்லையா? நான் தர மாட்டேன், நான் தர மாட்டேன். குருவே, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சார் தர மாட்டேன்றாரு. தராம போனா என்ன ஆகும்? கடைக்கு போறதுக்குள்ள ரத்தம் கைக்கு சாவாரு. குடியா? எல்லாரும் தோரா ஒரு தடவை கை தட்டுங்க. டேய் மூக்கா, எழுந்துடுறா. அடுத்தபடியா நீங்க பார்க்க போறதா எங்க விசேஷ வித்தை. பயந்தாங்கோலிங்க யாரும் இருக்க கூடாது. எல்லாம் ஓடி போயிடுங்க. கருவாயா இங்க வாடா. இப்ப பாருங்களேன், இந்த கருவாய எலும்பு கூட மாறி மறுபடியும் மனுஷனா மாற போறான். எல்லாரும் தோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஏய் மம்முட்டியா, உன்னை நம்பிதான்டா படுகிறேன். நாளைக்கு பொண்ணு வேற பார்க்க போகணும்டா. பயப்படாதடா, மந்திரத்தை கரெக்டா படிச்சு கலக்கிடுறேன். நீ கலக்கிறன்னு சொல்லும் போது எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குறடா. இந்த மம்முட்டியா, உன்னை என் குலதெய்வமா நினைச்சு படுகிறேன்டா. நான் இருக்கல, பண்றா முதல்ல பண்றா. இப்ப பாருங்க, இவன் மேல போர்வைய போத்த போறேன். போதுங்கடா. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத சம்பவம் நடக்க போகுது. எங்க குரு மந்திரத்தை சொல்லி போர்வையை எடுத்தா வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். குருவே, மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ளீம். அவை க்ரீச்வே ஹெவா ஹெபி. டேய், ஏன்டா என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் வசூல பாருங்கடா. போடா. ஆகட்டும் குருவே. அப்படியே ஆகட்டும். போடுங்க போடுங்க. நிறைய போடுங்க போடுங்கம்மா. போடுங்க. அப்படியே அப்படியே. இப்ப மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப போர்வையை எடுக்க போறேன். அதிர்ச்சி அடையாம ஆனந்தமா பார்த்து ரசிங்க. மனுஷனை எலும்பு கூடாக்குன அபூர்வ காட்சியை பார்த்து எல்லாரும் பயந்தீங்க. இப்ப மறுபடியும் போர்வையை போத்த போறேன். இனிமேதான் அதிரடி திருப்பங்களை சந்திக்க போறீங்க. இப்ப மறுபடியும்
எலும்பு கூட்ட மனுஷனா மாத்த போறேன். மிச்சம் மீதி காசு பாக்கெட்ல இருந்தா போட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. இப்ப இந்த கருவாயின கழுத்து வரைக்கும் மனுஷனாக்க போறேன். ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம். ஓம் க்ரீம் க்ளீம் 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 க்ளீம். இப்போ நான் இந்த போர்வையை எடுக்க போறேன். கருவாயா, கண்ணை தொற. கருவாயா, சிரி. சிரிச்சது போதும், மூடு. கருவாயா, உன் பேர் என்ன? இப்பதான் நான் சொன்ன மாங்காட்டலையா? இப்ப நான் கருவாயனுக்கு போர்வையை போத்தி பழைய நிலைமைக்கு கொண்டாட போறேன். கருவாயனை மூடிட்டேன். மந்திரத்தை படிக்க போறேன். முழு மனுஷனாக்க போறேன். அந்த பக்கம் போய்க்கோ. ஐயோ எலும்பு கூட ஓடிடா வா. அட பாவி, என்ன அம்மான்னு விட்டு அங்க நான் போயிட்டேன். ஏய் மன்னிச்சிடுறா, மந்திர பேப்பர் பறந்து போயிடுச்சுடா. அட பாவி, என்ன கவுச்சிட்டியாடா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த மந்திரம் ஒரு வாரத்துக்கு தான் செல்லும். அப்புறம் நீ பழைய நிலைமைக்கு வந்துடலாம். நாளைக்கு தான் நான் பொண்ணு பார்க்க போறோம். அத தள்ளிட்டா வாழ்க்கையே வேஸ்டா. நீ எதையும் தள்ளிப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னது பொண்ணு நீ பாக்குறியா? அது இல்லடா, உன்னை பொண்ணு பார்க்க வைக்கிறது என் பொறுப்பு. நான் பொண்ணு பாப்பேன். பொண்ணு என்ன பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணாகாது. நாளைக்கு நாம 4 பேரும் போறோம். நீதான் மாப்பிள்ளை, நாங்க மாப்பிள்ளை தோழர்கள். எலும்பு கூட்டுக்கு கல்யாணம்.